ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்லது மட்டுமே நடக்கணும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். உன் எதிர்காலத்தை மிகச்சிறந்த வசந்த காலமாக வாழணுன்றதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். கோடிக்கணக்கான மனிதர்கள் வசிக்கும் இந்த உலகத்தில் என் அன்பு பிள்ளையான உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கேன்னா, நான் எந்த அளவு உன்னை நேசிக்கிறேன், உன் மேல எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் அக்கறையும் வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பாவின் துணையோட உன்னால வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து இனி கண்ணீரும் கவலையும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை நீ வாழணுன்றதுக்காக தான் இந்த சாயப்பா இப்போது உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உன் மன வருத்தங்களை எல்லாம் வாய்விட்டு கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் நீ உன் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். உன் மன வேதனையும் வருத்தத்தையும் இந்த மனிதர்களுக்கு வேணும்னா நீ சொல்லி புரிய வைக்கலாம், சொன்னால் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க சில பேர். ஆனால் நீ சொல்லாமலேயே உன் மனசில் இருக்க அத்தனை விஷயங்களையும் புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி படைச்ச இந்த சாயப்பா உனக்கு மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் தந்துக்கிட்டு இருக்க விஷயங்களையெல்லாம் சரி செய்வதற்காக தான் இப்போது உன்கிட்ட சவால் விட்டு சொன்னேன். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நான் உன்னுடைய உணர்வுகளுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். நான் செய்ய போகிற விஷயங்கள் மூலமாக இன்னுமே உனக்கு என் மேலே நம்பிக்கை அதிகமாகும், பக்தியும் அதிகமாகும் என் செல்லமே. அந்த அளவுக்கு நீ எதிர்பார்த்ததை உன் வாழ்க்கையில் அழகாக சிறப்பாக நடத்தி முடிக்க போகிறேன். உன்னை வேணும்னே அவமானப்படுத்துகிறவங்க உன் உணர்வுகளை மதிக்காதவர்கள், உன்னை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைப்பவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான் உன் சுயமரியாதைக்கு நல்லது. எப்போவுமே அடுத்தவன்கிட்ட ஏமாந்து போகிறதுக்கு முட்டாளாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ எல்லாரிடமும் அன்போட பாசத்தோட பழகிக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் சுலபமாக உன்னை முட்டாளாக்கி விடுவார்கள் என்பதுதான் இந்த கலிகாலத்து உண்மையாக இருக்கு. அன்பையும் பாசத்தையும் அடுத்தவங்க கிட்ட ஒருபோதும் எதிர்பார்க்காதே. உன்னால் முடிஞ்சால் அதை மற்றவங்களுக்கு கொடு. ஆனால் மற்றவங்க அதே போல உன் மேலே அன்பாகவும் அக்கறையாகவும் பாசமாகவும் உனக்கு நல்லது நினைப்பவர்களாகவும் இருப்பாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் எதிர்பார்க்க வேணாமேன்னு செல்லமே. எப்போவுமே நீ பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் எப்படி இருக்கணும் தெரியுமா? உன்னை விட நல்ல குணம் உள்ளவர்களாகவும் உன்னை விட வசதி குறைவானவர்களாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. குணத்தில் உயர்ந்தவர்களோடும் பணத்தில் தாழ்ந்தவர்களோடும் நீ நட்பு கொள்ளும்போது அது உண்மையான நட்பாக, எதிர்பார்ப்பு இல்லாத நட்பாக இருக்கும். உங்களுக்குள்ள பிரச்சனையும் சண்டையும் மனஸ்தாபமும் வராது. அதனால தான் அப்படி பழக சொல்கிறேன். யாரிடமும் எந்த ஆணவமும் அகங்காரமும் கொள்ளாமல் பொறுப்போடையும் பணிவோடையும் இருப்பதுதான் உண்மையான திறமை. நீ எப்போதும் உன்னுடைய செயல்களை எல்லாம் சரியாக பொறுப்போட செய்ய பழகு. எல்லாரிடமும் பணிவோட நடந்து கொள். உன்னுடைய திறமையை அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காதே. அடுத்தவங்க கருத்துகளுக்கு மதிப்பு கொடுத்து உனக்கு தெரிஞ்சதை தெரியும்னு ஒத்துக்கிட்டு தெரியாததை தெரியாதுன்னு சொல்லி அதையும் தெரிஞ்சுக்க முயற்சி செய். தப்பு செய்கிறது மனித இயல்பு தானே. தப்பு செஞ்சால் அதை ஒத்துக்கிட்டு அதை சரி செய்ய கற்றுக்கொள்வதில்தான் உண்மையான திறமை இருக்குது என் செல்லமே. உறவுகளும் சொந்த பந்தமும் உன்னை கைவிட்டாலும் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருக்கும். அதனால உன்னுடைய உழைப்பை நம்பி முன்னேறு. இந்த உலகம் நிச்சயம் உன்னை மதித்து உனக்கு மரியாதை கொடுக்கும். உன் உழைப்பு மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கு உண்மையான வழிகாட்டியாக இருக்கும். உழைப்பே உயர்வு, உழைப்பே உண்மையான சொத்துன்றத நீ உன் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்க வேண்டாம். இந்த அதிர்ஷ்ட எண் உன் வாழ்க்கையவே அதிர்ஷ்டமாக மாற்றணுன்றதுக்காக தான் உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். நான் சொல்கிறத கேளு. கண்டிப்பாக உனக்கு இருக்கும் தடைக்கற்களை படிக்கற்களாக கூடிய சீக்கிரம் மாறிடும். நண்பர்களோட அரட்டை அடிக்கிறதும் நிறைய நேரம் மணிக்கணக்காக பேசுறதும் ஊர் சுற்றுறதும் உனது பொழுதுபோக்காக இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான முயற்சிகளையும் செயல்களையும் வேலைகளையும் செய்ய பழகு. ஒரு சிலர் சுயநலத்தின் காரணமாக, ஒரு சிலர் உன் மேலே படக்கூடிய பொறாமையின் காரணமாக உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம், உனக்கு எதிராக ஏதாவது விஷயங்களை செய்யலாம். ஆனால் அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவங்க என்னதான் உனக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் அதை தாண்டி உன்னுடைய உழைப்பின் மூலமாக நான் உனக்கான உயர்வை கொடுத்தே தீருவேன். நீ உண்மையான முயற்சி செஞ்சு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போது எந்த சூழ்ச்சியும் உன்னிடம் நிலைச்சி நிற்க முடியாது என் செல்லமே. கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து வேலை செய்யக்கூடிய உனக்கு
யாருடைய சூழ்ச்சியும் யாருடைய தொந்தரவும் யாருடைய தடையும் எதுவும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த சாயப்பா நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நிரந்தர வெற்றியை கொடுக்க போறேன். யாரையாவது அழிக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதை விட உன்னுடைய திறமையையும் தகுதியையும் உழைப்பையும் நீ அதிகரிச்சாலே அதுதான் உன் வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய சரியான செயலாக இருக்கும். அடுத்தவங்களுக்காக நீ வாழணும்னு முடிவெடுத்தினா அவங்களுக்காக மாறவும் தயாராக இருக்கணும். ஏன்னா இந்த பூமியில இருக்க ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு விதமான எண்ணங்களோட கொள்கைகளோட சிந்தனைகளோட செயல் கொண்டவர்களாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் பொருந்தி வருமா, ஒன்னா இருக்க முடியுமானா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய கேள்விக்குறிதான். அதனால உனக்கு ஒருத்தரை பிடிக்கும், அவங்களுக்காக நீ ஏதாவது செய்யணும்னா அவங்களுக்காக மாற வேண்டிய கட்டாயமும் வரத்தான் செய்யும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ என் செல்லமே. உன்கிட்ட புதுசா ஏதோ ஒன்று வரப்போகுது, ஒரு பொருளோ அல்லது ஒரு பதவி உயர்வோ அல்லது காசோ பணமோ ஏதோ புதுசா வரப்போகுதுன்னா இத்தனை நாள் உன் கூட இருந்த பழசை தூக்கி எறிஞ்சிடாதே. ஏன்னா புதுசா வர்றது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா துன்பத்தை கொடுக்குமான்னு உனக்கு தெரியாதல்லவா. அது உறவாகவே இருந்தாலும் சரி பொருளாகவே இருந்தாலும் சரி, புதுசு வந்துச்சுன்னா பழையதையும் பத்திரமாக வைத்து கொள்ளும் பழக்கத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. வாழ்க்கையில நம்ம திருந்தணும், நம்ம மாறணும்னு நினைக்கிறவங்கள திருத்திட முடியும். ஆனா திருந்தக்கூடிய எண்ணம் உள்ளவர்களோ நடிப்பவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது. நீங்க சொல்றத கேட்டு இப்பெல்லாம் நான் மாறிட்டேன், நான் கோபமே படுறதில்ல, இப்பெல்லாம் நான் சண்டையே போடுறதில்ல, இப்பெல்லாம் நான் நல்லா சிந்திச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டேன்னு யாராவது சொன்னாங்கன்னா உண்மையிலேயே அவங்க வாயளவுல தான் சொல்றாங்களா அல்லது மனசுல இருந்து சொல்றாங்களான்றத நீ புரிஞ்சு அப்புறமா அவங்க வார்த்தைகளை நம்ப பழகு. உன் வாழ்க்கையில யாராவது உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வர உதவி செஞ்சாங்க, நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய மனசு இருந்ததுன்னா அவர்களை போற்றி பாராட்டி பழகு. அவங்க கிட்ட அன்பா பேசு, அவங்க கிட்ட நல்ல முறையில கண்ணியத்தோடு செயல்படு. அவர்கள் செய்த உதவிகளுக்கெல்லாம் நீ நன்றி காட்ட பழகு. ஆழமாகவும் உண்மையாகவும் நேசிக்கக்கூடிய மனிதர்களை இப்போது இந்த பூமியில் பார்ப்பதே அரிதாகி விட்டது என் செல்லமே. அப்படிப்பட்ட யாராவது நல்லவங்க உன் வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னா அவங்கள நீ தவற விட்டுட்டினா மறுபடியும் அவங்க திரும்ப வராமலே கூட போயிடலாம். அதனால யார் மனசையும் நோகடிக்காதே. நீ யாரையாவது காயப்படுத்துறனா அதுல ரொம்ப கவனமா இரு. அவங்க நல்ல ஆன்மாக்களா நல்ல மனிதர்களான்றதை தெரிஞ்சுக்கிட்டு கெட்டவர்களை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நல்லவங்களை எப்போதும் உன் கூட வச்சுக்கோ. பேச்சு திறமை மட்டும் இருக்கிறவங்க, பேசி பேசியே எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நம்புறவங்க வாழ்க்கையில எந்த செயலிலும் வெற்றியை பெற முடியாது. அவங்க தற்பெருமை பேசி திரிவதால் அவங்க சுத்தி இருக்க அவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து ஏமாற்றம் தான் கிடைக்கும். வெற்றி பேச்சால் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருவரும் தங்கள் திறமையை வளர்த்து கொள்வதற்கு பதிலாக வெற்றி பேச்சில் காலத்தை கழிப்பதால் வாழ்க்கையில முன்னேற்றம் வராதுங்கிற உண்மையை எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும்னா திறமையை அதிகப்படுத்து. உழைப்பையும் முயற்சியையும் அதிகமாக செய்யும் போது அவமானம் என்பதே உன் வாழ்க்கையில இல்லாத அளவுக்கு வெகுமானம் மிக பெரிய அளவுல வந்து சேரும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன் மற்ற உயிர்களைப் போல தன்னுடைய கடமைகளை எல்லாம் சரியா செய்யக்கூடியவனாக இருப்பவனை காட்டிலும் அதிதீவிரமாக அற்புதமாக தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவனாக தானே இருக்கீங்க. எல்லா உயிரினங்களும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும், பக்கத்துல வச்சு அரவணைக்கும். ஆனா மனுஷன் மட்டும்தான் எவ்வளவு வயசானாலும் எவ்வளவு காலமானாலும் தன் பிள்ளைகளை குழந்தைகளாகவே நினைச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும் சொல்லி கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இருக்கீங்க. சொல்றதும் செய்து கொடுப்பதும் கூட ஒரு அளவோட இருக்கட்டும். அளவுக்கு மீறி நீங்க கொடுக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் உங்க பிள்ளைகளுக்கு உங்க மேல வெறுப்பையும் எரிச்சலையும் உண்டு பண்ணிடக்கூடாதுன்றது எப்போதுமே உங்க ஞாபகத்துல கவனத்துல இருக்கும்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே.